கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். 2025 வருஷம் அக்டோபர் மாதம் முதல் நாளில் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சிலாக்கியமான காலத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அருமையான நாளில் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை சொல்லி நம்மோடு பேச இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் அதிசயமானவை. 9 மாதங்கள் புதிய இரக்கங்களினால் காத்துக்கொண்ட தேவன் 10வது மாதம் தன்னுடைய பராமரிப்பினாலே காத்துக்கொள்ள போகிறார். வாக்குத்தத்தங்களை படித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு புதிய வாக்குத்தத்தம், ஒவ்வொரு புதிய ஆசீர்வாதங்கள், ஒவ்வொரு புதிய தயவுகள், இவைகளினால் நம்மை நிரப்புகிறார். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 15ஆம் அதிகாரம் 20வது இறை வார்த்தை இன்று நமக்கு வாக்குத்தத்தமாய் ஆண்டவரிடமிருந்து கிடைத்திருக்கிறது. இது உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் குடும்பங்களுக்குமான வாக்குத்தத்தங்கள். படிக்கலாமா? நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கலச் சுவராக்குவேன். நான் உன்னை எதிர்க்கிறவர்கள் முன்னிலையிலே வலிமை வாய்ந்த வெண்கல சுவராய் மாற்றுவேன். ஆமென். இந்த மாதம் ஆண்டவர் உங்களை வலிமை வாய்ந்த வெண்கல சுவராய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது, அவர்கள் உனக்கு எதிராய் போராடுவார்கள். அவர்கள் உனக்கு விரோதமாய் போராடுவார்கள். அதிகமான பிரச்சனைகளை, அதிகமான பாடுகளை, அதிகமான குழப்பங்களை தருவார்கள். ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள். உண்மையில் வெற்றி கொள்ள மாட்டார்கள். ஹல்லேலூயா. உன்னை இந்த மாதம் அதிகமாய் நெருங்கி பிரச்சனைகளை தருவார்கள், ஆனால் வெற்றி கொள்ள மாட்டார்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பார். அவருடைய வலது கரம் உங்களை தாங்கும், எங்களை தாங்கும். ஆவே மரியா சொந்தங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கும். நிகரில்லாத தேவ பிரசன்ஸ் உங்களை நிச்சயமாய் தாங்கும். ஆமென். ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும், உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். இருக்கிறேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த மாதம் விடுவிப்பார், காப்பார். எதிரிகள் போராடுவார்கள், வெற்றி கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் ஆண்டவரை வெண்கல சுவராய் இருப்பார். ஆண்டவரை மகிமைப்படுத்தி எங்களோடு சேர்ந்து பாடுவீர்களா? அவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறாதவை, விலகாதவை, கணத்துக்கு உரியவை. ஹல்லேலூயா. எல்லோரும் சேர்ந்து இருக்கிற தேசத்திலே பட்டணத்திலே உங்களுடைய பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, அவரை போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, போற்றி போற்றி உயர்த்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா
பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார், குறைவில்லாத வாழ்வை வாழச் செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவே, யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவே. புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார், குறைவில்லாத வாழ்வை வாழச் செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவே, யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார், மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ராஃபா ராஃபா என்றே பாடுவே, யெகோவா ராஃபா ராஃபா என்றே பாடுவே. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார், மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ராஃபா ராஃபா என்றே பாடுவே, யெகோவா ராஃபா ராஃபா என்றே பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. அதிகமான நன்மைகளை அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை நாடி தகப்பனே, இந்த புதிய மாதத்துல உம்முடைய நாமத்தை உயர்த்தி துதிக்கிறேன் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீரே, சர்வ லோகத்துக்கும் தேவனாய் இருக்கிறீரே ஆண்டவரே. இந்த புதிய மாதத்துல நீர் எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறீரே அப்பா. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க அதிசயமானவர். இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் அதிசயமான வழிகளிலே நீர் எங்களை நடத்த போகிறீரே. எங்களுக்கு எதிராய் வருகிற எதிரிகளை புறமுதுகிட்டு ஓட செய்ய போகிறீரே. நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பலனாய் இருக்கிறீரே, இருக்கிறீரே. அந்த கிருபைக்காக உங்களை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுடைய எதிரிகளுக்கு முன்பாக வலிமை நிறைந்த வெண்கல சுவராக நீர் எங்களை மாற்றுகிறீரே அப்பா. ஆண்டவரே, துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஒரு வழியா எதிரி வந்தாலே 7 வழியாய் திரட்டி விடுகிறவராய் இருக்கிறீரே ஆண்டவரே. அந்த கிருபைக்காக எங்களுக்கு எதிராக எந்த சேனைகள் எழும்பினாள், மோவாபு எழும்பி நின்றாள், பாலாக்கு சபிக்கும்படியாய் கட்டளையிட்டாள், பிலேயாம் சபிக்க விரும்பினாள், அவர்கள் எங்கள் மேல் வெற்றி கொள்ள போவதில்லை. இந்த அக்டோபர் மாதம் ஆண்டவர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார், நன்மை கிருபை தொடர்ந்து வரச் செய்தார், பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூஃபா ரூஃபா என்றே பாடுவே, யெகோவா ரூஃபா ரூஃபா என்றே பாடுவே. பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார், நன்மை கிருபை தொடர்ந்து வரச் செய்தார்,
பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூபா ரூபா என்றே பாடுவேன், யெகோவா ரூபா ரூபா என்றே பாடுவேன். ஹalleluya. பாருங்கள் பிரியமான சகோதரர்களே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு அரணாய் இருக்கிறார், மதில் சுவராய் இருக்கிறார், ஆமென், வெங்கலம் மதிலாய் இருக்கிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வாக்கு தத்துவம் இது. அன்றைக்கு ஜனங்கள் ஒரு பாதுகாப்பற்றி பயந்து துக்கற்று தடுமாறி வாழ்ந்த பொழுது ஒரு பெரிய பாதுகாப்பாய் நேசர் கூட இருந்தார். இன்றைக்கும் நமக்கு அநேக பாடுகள் மனிதர்களாலும் வரும், பண பிரச்சனைகளாலும் வரும், கல்விமான்களாலும் வரும், ஆயுததாரிகளாலும் வரும், பிள்ளைகளாலும் வரும், எரிச்சல் உள்ள சகோதரங்களாலும் வரும். ஆனால் ஆண்டவர் நமக்கு கேடகமாய் இருப்பார். ஆமென். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஆமென். ஒரே ஃபைட்டிங், ஒரே பிரச்சனை, ஜெயம் உங்கள் பட்சம். ஒரே நிந்தைகள், ஆனால் ஜெயம் உங்கள் பக்கம். ஆண்டவரை தேர்றேன், அனுதினமும் அழுது கொண்டே இருக்கிறேன், ஒரே வியாதிப்பட்டு ஆஸ்பத்திரி போய்கொண்டிருக்கிறேன், ஜெயம் உங்கள் பக்கம். இந்த மாதம் தேவன் சொல்லி இருக்கிறார், வெங்கல சுவராய் இருப்பேன். ஆமென். உனக்கு விரோதமாய் பல மனிதர்கள் எழும்புவார்கள். சங்கீதம் திருப்பாடல் 129 இரண்டாவது வேத வசனத்தை படியுங்கள். எவ்வளவு அருமையாய் தாவீதோடு பேசுகிறார். உனக்கு விரோதமாய் அநேகர், தாவீதுக்கு விரோதமாய் சவுல், அவருடைய மகன் சபிக்கிற சிமேயையும், ஆனால் தேவன் அவனுக்கு பாதுகாப்பாய் இருந்தார். கூட இருந்து சபிக்கிறவர்கள், துரோகம் பண்ணுகிறவர்கள், நம்மை குறித்து இல்லாத பொல்லாத காரியங்களை பேசுகிறவர்கள், ஆண்டவர் நமக்கு கேடகமாய் இருப்பார். படியுங்கள். என் இளமை முதற்கொண்டே என்னை பெரிதும் துன்புறுத்தினார்கள். இளமை வாலிப காலத்திலேயே எனக்கு பிரச்சனை, பெரிய பெரிய டார்ச்சர் பண்ணாங்க. நீங்க சொல்லுவீங்க, விவரம் தெரிந்த நாள்ல இருந்த ஃபைட்டிங், பிரச்சனைகள், பாடுகள், என்ன செய்யறனே தெரியல. நீங்க ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய பரிசுத்த ஆவி தருகிற வல்லமையினால் நிரம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களை சேதப்படுத்தாது. எவங்க என்ன ப்ராப்ளத்தை கொண்டு வந்தாலும் உங்களை தொட முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு கேடகமாய், ஏசாயா 41:10 சொல்றார், பயப்படாதே, அஞ்சாதே, நான் உனக்கு எப்படி இருக்கிறேன், கேடகமாய், நங்கூரமாய். ஒரு மனுஷன் நமக்கு விரோதமாய் எழும்புறப்படுது, ஆண்டவரே இருந்தா என்ன நம்மளை செய்ய பாருங்க. அழுதுகிட்டு வீட்டுக்குள்ளே இருக்காதீங்க, அழுதுகிட்டு சோர்ந்து போக நினைக்காதீங்க, இனி இந்த ஊரே வேணாம் அப்படி தீர்மானிக்காதீங்க. ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் எனக்கு கேடகமாய் இருக்கிறார், ஆண்டவர் எனக்கு அக்கினி சுவராய் இருக்கிறார், வெங்கல சுவராய் இருக்கிறார், தப்புவிப்பார், கூட இருப்பார். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு ஒப்புவித்து உன்னை பகைவரின் கையில் நின்று உன்னை விடுவிப்பேன். பொல்லாதவன் கையில கொடுத்து உன்னை விடுவித்து உன்னை ஆசீர்வதிப்பேன்.
எவ்வளவு நல்ல தேவன் அவர். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன். கலங்காதே, கலங்காதே, நான் உன் கடவுள். கடவுள். அச்சம் வேறு, கலக்கம் வேறு. வருகிறாங்களேன்னு சொல்லி அச்சம், விழுந்து நொறுங்கிட்டனே என்கிற கலக்கம். பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த மாதம் பொருளாதார சிக்கல்கள், உடல் நோய்கள், பிள்ளைகளாலே வருகிற பாடுகள், டியூ கட்ட முடியாத பிரச்சனைகள், திருமணங்கள் தள்ளி போய் இந்த வருஷமே முடிய போகிறது. எடுத்த காரியங்களில் வெற்றி இல்லை. ஆண்டவர் கூட இருப்பார், கொடியாக படரச் செய்வார். இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அவருடைய மகிமை சிறிய எளிய என்னை நோக்கி பார்த்து புழுதியில் இருந்து தூக்கிவிட்டு என்னை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிற தேவன். சிறிய எளிய என்னை நோக்கி பார்த்து புழுதியில் இருந்து தூக்கி விட்டே. சிறிய எளிய என்னை நோக்கி பார்த்து புழுதியில் இருந்து தூக்கி விட்டு என்னை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனம் சுதந்தரிக்க செய்யும் தேவனே. என்னை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனம் சுதந்தரிக்க பண்ணும் தேவனே. விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பழுகி பரம்பி படர்ந்திட செய்வார். விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பழுகி பரம்பி படர்ந்திட செய்வார். தலையை எண்ணெயார் அபிஷேகம் செய்வார், தலையை எண்ணெயார் அபிஷேகம் செய்வார். நிரம்பி வழிந்து ஓடிட செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிட செய்வார். நிச்சயமாகவே நம்மை அவர் காருண்யத்தினாலே மூடுவார். மதிலுக்குள்ளே அடைத்து காயப்படுத்தி மனித சொற்களாலே மனதை வருத்தி. மதிலுக்குள்ளே அடைத்து காயப்படுத்தி மனித சொற்களாலே மனதை வருத்தி. என்னை மட்டுப்படுத்த நினைத்தோர் முன்பு மதிலின் மேலே படரச்சை கனிதரும் செடியாய் மாற்றுவார். என்னை மட்டுப்படுத்த நினைத்தோர் முன்பு மதிலின் மேல் படரச் செய்து கனிதரும் செடியாய் மாற்றுவார். விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பழுகி பரம்பி படர்ந்திட செய்வார். விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பழுகி பரம்பி படர்ந்திட செய்வார். தலையை எண்ணெயார் அபிஷேகம் செய்வார், தலையை எண்ணெயார் அபிஷேகம் செய்வார். நிரம்பி வழிந்து ஓடிட செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிட செய்வார். தலையை எண்ணெயார் அபிஷேகம் செய்வார், தலையை எண்ணெயார் அபிஷேகம் செய்வார். நிரம்பி வழிந்து ஓடிட செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிட செய்வார். தலையை எண்ணெயார் அபிஷேகம் செய்வார், தலையை எண்ணெயார் அபிஷேகம் செய்வார். நிரம்பி வழிந்து ஓடிட செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாதம் எங்களுக்கு நீங்க வெங்கல சுவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க வெங்கல கோட்டையாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை பகைக்கிற பகைஞர்கள் எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பொழுது எங்கள் பட்சமாய் நீர் இருக்கிற மாபெரும் கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னோடு முட்டுவார்கள், மோதுவார்கள், ஆனால் அவர்கள் ஜெயிக்க போவதில்லை. நீர் அவர்களின் கைக்கென்னை தப்புவித்து
என்னை தொடர்ந்து வழிநடத்த போகிறீரே. ஸ்தோத்திரம். மதிலின் மேலே படர்கிற கொடியாக மாற்றி கனி கொடுத்து நல்ல நீரூற்றண்டை நிற்க உதவி செய்யும். இஸ்ரவேலின் தேவன் இந்த வாக்குத்தத்தங்களை ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு தனிநபரையும், குடும்பத்தையும், வியாதியஸ்தர்களையும், பயணிகளையும், தூர தேசங்களில் தனிமையாய் இருக்கிற மக்களையும் பாதுகாரும், வழிநடத்தும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வீட்டார் தரிசனத்தை அவமதித்து வேண்டாம் என்று ஏகமாய் வெறுக்கும் பொழுதும் என் தரிசனத்தை காண செய்கிறேன். தேவனோடு இருக்கிறேன். ஸ்தோத்திரம். வீட்டார் தரிசனத்தை அவமதித்தும் வேண்டாம் என்று ஏகமாய் வெறுத்தும், வீட்டார் தரிசனத்தை அவமதித்தும் வேண்டாம் என்று ஏகமாய் வெறுத்தும், என்னை தரிசனங்கள் காண செய்த தேவன் என்னுடன் இருந்து காரியத்தை வாய்த்திடச் செய்வார். என்னை தரிசனங்கள் காண செய்த தேவன் என்னுடன் இருந்து காரியத்தை வாய்த்திடச் செய்வார். விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பழுகி பரம்பி படர்ந்திடச் செய்வார். விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பழுகி பரம்பி படர்ந்திடச் செய்வார். தலையை எண்ணெயா அபிஷேகம் செய்வார், தலையை எண்ணெயா அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிடச் செய்வார். நிரம்பி வழிந்து ஓடிடச் செய்வார். ஆசீர்வதிப்பாராக. நிரம்பி வழிந்து ஓடிடச் செய்வார். வழிந்து ஓடிடச் செய்வார்.